சிவனோட சன்னதிக்கும் மீனாட்சி அம்மனோட சன்னதிக்கும் நடுவில் தான் பள்ளியறை பூஜை ரூம் இருக்கும். இந்த பள்ளியறை பூஜை ரூம் வந்து எல்லா நேரமும் க்ளோஸில் தான் இருக்கும். நடை சாத்துறதுக்கு முன்னாடி பள்ளியறை பூஜை நடக்கும்போது மட்டும்தான் திறப்பாங்க. மற்ற நேரம் எல்லாம் மூடி தான் இருக்கும். அது கொஞ்ச நேரம் தான் திறந்து பூஜை பண்ணுவாங்க. பூஜை முடிஞ்ச உடனே மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதை கரெக்டாக நடக்கக்கூடிய நேரத்தில் நம்ம போனால் மட்டும்தான் இந்த பள்ளியறை பூஜையில் நம்ம கலந்துக்க முடியும். ஒருவேளை உங்களால் கலந்துக்க முடியாட்டினாலும் பரவாயில்ல, அந்த பள்ளியறை பூஜைக்கு வெளியிலேயே ஒரு கூடை இருக்கும். அந்த கூடையில் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை அந்த கூடைக்குள்ளே நீங்கள் வாங்கி போடலாம். மல்லிகைப்பூவு, மாலை, நெய், இந்த மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை உங்களால் வாங்கி கொடுத்தா ரொம்ப பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பள்ளியறை பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் சாமிக்கு படைச்ச நெய்வேத்தியத்தை நமக்கு கொடுப்பாங்க. பால் வந்து கொடுப்பாங்க. கற்கண்டு போட்ட பால் வந்து டம்ளரில் கொடுப்பாங்க. அந்த பாலை நம்ம எல்லாருமே குடிக்கலாம்.